ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோ ஸ்மார்ட் ஹோம் டிப்ஸ். நம்ம சேனலை இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இன்றைக்கி முதல்ல பார்க்குற டிப்ஸ் என்னென்னா, இட்லி பொடி, புளியோதரைக்கு பொடி அந்த மாதிரி நம்ம அரைக்கும் போது புளி சேர்த்தா நமக்கு கெட்டு போகாது. ஆனால் புளியை வந்து நீங்கள் மொத்தமாக சேர்க்காமல் இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டு சேர்க்கும் போது அது நல்லா உங்களுக்கு நைஸாக அரைப்பட்டுரும். பொடியும் நமக்கு கெட்டு போகாது. அதே போல் உப்பையும் சேர்த்து நம்ம பொடி பண்ணிக்கணும் அது கூடயே. அப்புறம் பூண்டு வத்தல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி உப்பு போடும்போது நமக்கு ரொம்ப நாளைக்கு அந்த பொடி வந்து சூப்பராக இருக்கும். வெண்டைக்காலை வந்து அந்த வளவளப்பு தன்மை இல்லாமல் நம்ம வதக்கிறதுக்கு நம்ம எண்ணெயில் போட்டு கொஞ்ச நேரத்துலையே நம்ம அந்த உப்பை போட்டு அப்படியே சிம்மில் வச்சிட்டிங்கன்னா வெண்டைக்காலை வளவளப்பு இருக்காது. நீங்கள் வந்து எந்த குழம்புனாலும் உங்களுக்கு டேஸ்ட்டாக வரணுன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ இஞ்சி பூண்டு எல்லாமே தனித்தனியாக சேர்த்து அந்த நேரத்தில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இந்த மாதிரி குழம்புல நம்ம சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். இஞ்சி மட்டும் தோல் உரித்து வச்சுட்டு போட்டுக்கலாம். நம்ம பொங்கல் எந்த பொங்கல்னாலும் நம்ம செய்யும் போது வெண்பொங்கல் இல்லைன்னா சர்க்கரை பொங்கல் அந்த மாதிரி நம்ம செய்யும் போது நம்ம அரிசியையும் பருப்பையும் வேக வைக்கும் போது இதை போல் ஒரு 2 ஸ்பூன் நெய் வந்து அதில் கலந்து விட்டு வேக வச்சிங்கன்னா அந்த பொங்கலுக்கு வந்து நம்ம நிறைய நெய் சேர்க்க வேண்டாம். ஆனால் நெய் மனம் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வத்தலை வந்து வறுக்கும் போது உப்பு லைட்டாக சேர்த்துட்டு வறுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு நெடி வராது. நம்ம குழம்பு மிளகாத்தூள் அரைக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் எள்ளு வந்து ஒரு 100 கிராம், 1 கிலோவுக்கு 100 கிராம் அந்த மாதிரி சேர்த்து அரைக்கும் போது குழம்பு மிளகாத்தூளோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை போல் தான் நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அது பயங்கரமாக வியூஸ் போயிட்டுருக்கு. அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். நம்ம குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு கிராமத்து சுவையில் இருக்கணும்னா அந்த கருவேப்பிலையை வந்து லாஸ்ட்டில் போடாமல் ஃபஸ்ட்டே நம்ம தாளிக்கும் போதே போட்டோன்னா அந்த குழம்பு வந்து கொதிக்கும் போது அந்த கருவேப்பிலை சுவை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம பொரியலுக்கு கூட்டுக்கெல்லாம் நம்ம பருப்பு போடும் போது லைட்டாக வறுத்துட்டு நம்ம வேக வைக்கும் போது இந்த மாதிரி குழையாமல் உங்களுக்கு வெந்து வரும் பருப்பு. இதே போல் தான் புளிக்குழம்பு வைக்கும் போதும் நம்ம வந்து மொச்சக்கொட்டையையும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக உங்களோட டேஸ்டியான சமையலை ஈஸியாக சமைக்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.